வணக்கம். மகளிர் உற்பத்தியாளர் குழு கோத்தகிரி. எங்க குழுவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் பண்ணிட்டு வரோம். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா நீரிழிவு நோயாளிகளுக்காக நாங்கள் நிறைய பண்ணுறோம். நீரிழிவு நோயாளிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சாப்பிட்றதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் ஆவாரம் பூவில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதில் முதன்மையானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவாரம் பூ மால்ட். இந்த ஆவாரம் பூ மால்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாஸ் டம்ளர் பால்ல 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி இன்ஸ்டன்டா அப்படியே நீங்க வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரலாம். இது பாத்தீங்கன்னாக்கா டீ காஃபி இந்த மாதிரி மார்னிங்ல குடிக்கணும்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி டைம்ல இவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு இன்க்ரீஸ் ஆகாது. ஒருவேளை அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும் அது மட்டுப்படும். அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. நீங்களே நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூவோட பெனிஃபிட் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் சொன்னாரு, என்னன்னா இப்போ நீங்க ஒரு டீ குடிக்கிறீங்க, ஒரு வெள்ளை சர்க்கரை போட்டு குடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், குடிச்சிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க ரத்தத்துல இருக்க சர்க்கரையோட அளவு அதிகமா காட்டும். மறுநாள் அதே டீ அதே வெள்ளை சர்க்கரை போட்டு நீங்க காய்ச்சும் பொழுது 4 ஆவாரம் பூ போட்டு நீங்க கொதிக்க வச்சு குடிச்சிட்டு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு இன்க்ரீஸாவே ஆகாது. அந்த நீங்க பார்க்கலாம். இது எனக்கு நான் சொல்ற ஒரு அனுபவம் கிடையாது. இது ஒரு மருத்துவர் எனக்கு சொன்னது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ மால்ட்டில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதிக உதிரப்போக்கு. பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடை காலங்களில் அதிகமான உதிரப்போக்கு வரும். அந்த உதிரப்போக்குகள்லாம் கட்டுப்படுத்தும். ஒழுங்கற்ற மாதவிடா இருக்கு, அதெல்லாம் சரிப்படுத்தும். நிறைய பேருக்கு குடற்புண் இருக்கும், அந்த குடற்புண்ணும் இதெல்லாம் சரிப்படுத்தும். வயிற்றுப்புண், உடல் சூடு அதிகமா இருக்கும், அந்த உடல் சூடு இது ரொம்ப தணிக்கும். அது மட்டும் இல்லாம மூல நோய்க்கு ஒரு தீர்வா இருக்கு. நிறைய பயணங்கள்லாம் நம்ம செய்யறதுனால நீர்க்கடுப்பு வரும், அந்த நீர்க்கடுப்பு எல்லாமே அது போகும். மெயினா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு. அந்த மார்பக புற்றுநோய்க்குள்ள செல்களுக்கு எதிராக போராடக்கூடிய தன்மை இந்த ஆவாரம் பூல இருக்கு. இது இன்னும் நிறைய விஷயங்கள், சிறுநீர் பாதையில நிறைய தொற்றுக்கள் வரும், அந்த தொற்றுக்கள் எல்லாமே போகும். மிக முக்கியமா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாம் இது இந்த ஆவாரம் பூ மால்ட் நீங்க அன்றாட உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ மால்ட்டோட மில்க் ஷேக். இப்ப நம்ம வெளியில எல்லாம் போயிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு ஆவாரம் மிக்ஸில போட்டு அடிச்சு ஐஸ் கியூப்ஸ் போட்டீங்கன்னா இமீடியட்டா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். இதுல ஆவாரம் பூ கோகோ போட்டிருக்கோம். கோகோ பாத்தீங்கன்னா நேச்சுரலா வளர்ற பாண்டிச்சேரியில ஒரு ப்ரொஃபசர் வச்சிருக்காங்க. கோகோ விதைகள் எடுத்துட்டு பவுடர் ஆக்கி தரோம். இதுவுமே நீங்க பயன்படுத்தலாம். ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். இது பாத்தீங்கன்னா ரத்த சுத்தி பானம். இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா சமையல் அறையில சமைச்சு சாப்பிடுறது மிகவும் குறைஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி வெளியில போய் நம்ம வேலை செய்யும் போது நம்ம அதிக அளவுல வெளியில கிடைக்கக்கூடிய உணவுகள் தான் சாப்பிடுறோம். சோ இப்படி நம்ம உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடல்ல பாத்தீங்கன்னா நமக்கே தெரியாம அதிக அளவுல கொலஸ்ட்ரால் சேர்ந்து கெட்ட கொழுப்புகள்லாம் அதிகமாக சேருது. இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்துல கலந்து ரத்தத்தோட ரத்தமா அதுவும் பயணிக்குது. நம்ம நரம்புகளின் சுவர்கள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு படிமமாக அப்படியே படியும் பொழுது பாத்தீங்கன்னா ரத்த போக்குவரத்துக்கு தடைபடும் போது அது ஹார்ட் அட்டாக், அப்போ வலி ஏற்படுது இல்லையா, அதுதான் ஹார்ட் அட்டாக்கா மாறுது. அப்போ நம்ம இது தினமும் ஒரு வெதுவெதுப்பான ஒரு 100 ml தண்ணியில 15 ml போட்டு கலந்து வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்திலே இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் எரிக்கக்கூடிய தன்மை உள்ளது. அது மட்டும் இல்லாம நரம்பில் படிந்து இருக்கிற கொழுப்பு எல்லாமே போக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கெட்ட கொழுப்புகள் உடல்ல எங்கெங்க இருக்கோ எல்லாமே கரைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது ரொம்ப ஹைலி கொழுப்பு எரிக்கக்கூடிய கண்டென்ட் இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஜிஞ்சர், ஹனி, கார்லிக், ஆப்பிள் சீடர் வினிகர் இதெல்லாம் இருக்கு. இது உணவே மருந்து தான். இந்த நம்ம எல்லாருமே வீட்டுல இருக்க எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். இதயத்தை பாதுகாக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆன்ஜியோ பண்ணணும்னு சொன்னவங்க கூட 2-3 பாட்டில் சாப்பிட்டுட்டு நீங்க போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணாங்க, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்குன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அருமையான ஒரு ப்ராடக்ட். இதையும் பயன்படுத்தலாம்.